உதகையில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக படகு இல்லம் செல்லக்கூடிய சாலையில் ரயில்வே பாலத்திற்கு அடியில் குளம் போல் தேங்கி நிற்கும் நீரில் வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஐயாச்சாமியிடம் கேட்கலாம். ஐயாச்சாமி, இப்போ அந்த சாலையில தண்ணீர் எந்த அளவுக்கு நிக்குது? இப்போ இதை சரி செய்வதற்கான வழிகள் இருக்கா? அபிநயா, உதகையில் நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக படகு இல்லம் செல்லக்கூடிய சாலையில் மழை நீர் என்பது குளம் போல் தேங்கி நிற்கிறது. இதனால் அச்சாலை வழியாக 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் பாதிப்படைந்துள்ளனர். குறிப்பாக நேற்று பெய்த மழையின் போதும் இந்த இடத்தில் மழை நீர் தேங்கி நின்றது. அதேபோல் இன்றும் குளம் போல் தேங்கியிருந்த மழை நீர் வடியாததால் பல பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பேருந்துகளை தவிர இலகுரக வாகனங்களும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதேபோல் சுற்றுலா பயணிகள் மாற்றுப்பாதையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதிகாலை நேரங்களில் பல பகுதிகளிலிருந்து காய்கறிகளை ஏற்றி கொண்டு வரும் வாகனங்கள் இந்த சாலை வழியாக வந்தபோது மீண்டும் திருப்பிவிடப்பட்டு மாற்றுப்பாதையில் செல்ல அனுமதிக்கப்பட்டன. குறிப்பாக சாலையில் குளம் போல் தேங்கி நிற்கும் மழை நீரானது அருகில் இருக்கக்கூடிய கோடப்பமந்து கால்வாயிலிருந்து தண்ணீர் இதன் மேற்பகுதியில் வருவதால் இந்த தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இந்த போது மழை சற்று ஓய்ந்திருப்பதால் இந்த மழைநீர் வடிந்த பிறகே மற்ற வாகனங்கள் இயல்பாக செல்ல முடியும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி ஐயாச்சாமி. புதுச்சேரி அருகே பிள்ளையார்குப்பத்தில் சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கால் படுகை தடுப்பணையே மூழ்கியுள்ளது. அதன் பருந்து பார்வை காட்சிகளுடன் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் இளவமுதன். பிள்ளையார்குப்பம் அந்த பகுதியில் தண்ணீர் தேக்கம் எப்படி இருக்கு? அது சார்ந்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். வீடூர் அணை திறப்பு மற்றும் சாத்தனூர் அணை திறப்பு காரணமாக புதுச்சேரிக்கு உட்பட்ட கிராமங்கள் அனைத்தும் மழைநீர் வெள்ளம் நாம் பார்க்க முடிகிறது. இதில் குறிப்பாக சாத்தனூர் அணையிலிருந்து வெளியேறும் தண்ணீரானது தென்பண்ணை ஆறை முழுமையாக நிரப்பியுள்ளது. அதே போல் வீடூர் அணையிலிருந்து வரும் நீரானது சங்கராபதி ஆறை நிரப்பியுள்ளது. இதனுடைய முதல் பகுதியாக மணலிப்பட்டில் தான் இந்த தண்ணீர் வருகிறது. அதனைத் தொடர்ந்து கச்சிலப்பட்டு, அதுக்கு அடுத்ததாக பிள்ளையார்குப்பம் மற்றும் செல்லிப்பட்டு பகுதியாக கடந்து வருகிறது. இந்த செல்லிப்பட்டில் தான் பிரெஞ்சு ஆட்சி காலத்திலிருந்து கட்டப்பட்ட ஒரு படுகை அணை இருக்கிறது. அந்த படுகை அணை தான் முழுமையாக நிரம்பி இருக்கும் காட்சி நம் பறக்கும் கேமராவில் பார்க்க முடிகிறது. அதாவது செல்லிப்பட்டையும் பிள்ளையார்குப்பத்தையும் இணைக்கும் வகையில் இந்த படுகை அணை அமைக்கப்பட்டது. விவசாயிகளின் நலனுக்காக நீரை தேக்கி வைப்பதற்காக பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் இது கட்டப்பட்டது. இந்த படுகை அணையை முழுமையாக நிரப்பி கொண்டுதான் தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நீரானது ஊசுட்டேரி வழியாக சங்கராபரணி ஆறை கடந்து அங்கிருந்து கடல் நோக்கி செல்கிறது. இதனால் விவசாயிகளுக்கு நீரை பிடித்து வைக்க முடியவில்லை என்ற கவலையா இருந்தாலும் அதிக அளவான நீர் என்பது வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஆனால் இந்த கரையோர பகுதி மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாத வகையில் ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் தண்ணீர் வேகமாக கடல் நோக்கி சென்று கொண்டிருக்கு. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி இளவமுதன். காட்சிகளை பார்க்கலாம்.